திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திடீரென மின்தடை ஏற்பட்டு வரும் நிலையும் தொடர்கிறது. இது சம்பந்தமாக அரசு சொல்லும் காரணம் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேகா கூட்டணி அரசு சந்தித்து வரும் மிகப்பெரிய சவால்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், நமக்கு தெரியும் கோவையில் 10 வயது சிறுமிக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இரண்டாவதாக பல இடங்களில் மின் தடை அப்பப்போ ஏற்படுகிறது, மிகப்பெரிய பிரச்சனையாக போராட்டமாக வெடித்திருக்கிறது. சில பகுதிகளில் பொதுமக்கள் வீதிக்கும் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நமக்கு ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பெரிய திரையில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்த காட்சிகள் சென்னையில் மட்டும் இல்லை, மற்ற மாவட்டங்களிலும் பொதுமக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அரசு தரப்பில் என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உள்ளூர் மின் தேவை அதிகரிப்பால் ஏற்படும் ஃபியூஸ் ஆஃப் கால்ஸ் அரசு தரப்பில் பல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இதை முக்கிய பாயிண்ட்டாக முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி மின்கம்பி பழுதாகுது, இதனால தான் மின் விநியோகம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்கம்பி துண்டிப்பு, இதன் காரணமாக விநியோக மின்மாற்றி பழுதெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ், இன்னொன்று ஓவர் ஹெட் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக சுமை, இது ஒரு சம்மர் சீசன், அதனால் அதிக கரண்ட், ஏசி பயன்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, மின்சாரத்துறை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ், அதாவது துணை மின் நிலையங்களில் ஏற்படக்கூடிய கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர் மழை, அதிக வெயில், காற்று போன்ற வானிலை காரணமாகவும் மின் தடைகள் ஏற்படுவதாக சொல்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் திட்டமிட்ட பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படுவதாக சொல்கிறாங்க. மரக்கிளைகள் மின் கம்பங்களோடு தொடுவதால் அங்கேயும் மின்சாரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக நுகர்வோர் சுமையால் ஏற்படக்கூடிய உபகரண அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தனி ஃபீடர் மற்றும் RMU தொடர்பான கோளாறுகள் இதெல்லாம் அரங்கேறுதுங்க. இந்த காரணத்தினால தான் ஆங்காங்கே மின் துண்டிப்பு ஏற்படுகிறது. இந்த பவர் கட்டை டீல் பண்ண நாங்கள் நிறைய மொபைல் டீம்ஸை டிஸ்பேச் பண்ணியிருக்கோம், அதாவது ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்கோம், அந்த கம்ப்ளைண்ட்லாம் அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொன்னாலும் பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, அரசு சொல்லும் காரணங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அதையும் தாண்டி இன்னும் சிறப்பான நிர்வாகம், மின் வெட்டு ஏற்பட்ட உடனே அதை சரி செய்யும் நடவடிக்கையை அரசு துரிதப்படுத்த வேண்டும். முடிஞ்சளவு மின்வெட்டு இல்லாமல் சரி செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் வளர்ந்த நாடுகளைப் போல மின்சாரம் துண்டிக்கப்படாமல் சீராக தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் சீராக மின்சாரம் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க, அரசு தன் பக்கம் இருக்கும் நியாயங்களை அடுக்கி வைக்கிறார்கள், பொதுமக்கள் மீண்டும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.